வெல்கம் டு பார்ட் 2 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை அடுத்த கிளாஸ் பார்க்க போகிறோம். 16வது திருத்தச் சட்டம் இப்போ 1963 சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், நீதிபதிகள் மற்றும் இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் CAG ஆகியோரின் உறுதிமொழியில் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு போன்ற வடிவில் இருக்கும். 17வது திருத்தச் சட்டம் 1964 நிலத்தின் சந்தை மதிப்பு இழப்பீடாக வழங்கப்படவில்லை என்றால் நிலத்தை கையகப்படுத்துவதை தடை செய்தது. அடுத்து 18வது திருத்தச் சட்டம் 1966 ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க இது வழிவகுக்கிறது. மேலும் ஒரு யூனியன் பிரதேசத்தையோ அல்லது ஒரு மாநிலத்தினுடைய யூனியன் பிரதேசத்தையோ ஒன்றாக இணைத்து ஒரு புதிய மாநிலத்தையோ அல்லது ஒரு புதிய யூனியன் பிரதேசத்தையோ உருவாக்கும் அதிகாரம் அளிக்கிறது. 1964 18வது திருத்தச் சட்டம். அடுத்து 19வது திருத்தச் சட்டம் 1966 தான். தீர்ப்பாயங்களை தேர்தல் முறையை ஒழித்து தேர்தலை நடத்த அதிகாரத்தை வழங்கியது. அடுத்து 20வது திருத்தச் சட்டம் 1966 உச்சநீதிமன்றத்தால் செல்லாதென்று தீர்மானிக்கப்பட்ட உத்தரப்பிரதேச மாவட்ட நீதிபதிகளின் நியமனங்கள் உறுதிப்படுத்தப்பட்டது 1966 20வது திருத்தச் சட்டம். அடுத்து 21வது திருத்தச் சட்டம் 1967 8வது அட்டவணையில் சிந்தியை 15வது மொழியாக சேர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து 22வது திருத்தச் சட்டம் 1969 அஸ்ஸாம் மாநிலத்தின் உள்ளேயே மேகாலயாவை ஒரு புதிய சுயாட்சி மாநிலமாக உருவாக்க உதவியது. அடுத்து 23வது திருத்தச் சட்டம் 1969 பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர்களின் இடஒதுக்கீட்டை விரிவுபடுத்துவது மற்றும் மக்களவையில் ஆங்கிலோ இந்தியர்களின் பிரத்யேக பிரதிநிதித்துவம் மற்றும் மாநில சட்டமன்ற 23வது திருத்தச் சட்டம் 1969 24வது திருத்தச் சட்டம் 1971 அடிப்படை உரிமைகள் உட்பட அரசமைப்பின் எந்த ஒரு பகுதியையும் திருத்தி நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை உறுதிப்படுத்தியது. அரசமைப்பு திருத்தச் சட்டம் முன்வரைவுக்கு ஒப்புதல் கொடுப்பதை குடியரசுத் தலைவரிடம் கட்டாயமாக்கியது. அடுத்து 25வது திருத்தச் சட்டம் 1971 இது அரசு வழிபாட்டு நெறிமுறைகளை ஒன்றாக்கி உறுப்பு 39B அல்லது C-ஐ செயல்படுத்த கொண்டு வரப்படும் சட்ட உறுப்புகள் 14, 19 மற்றும் 31 ஆகியவர்களுக்கு முரணாக இருந்தாலும் செல்லும் என்பதை கூறுகிறது 1971. 23வது திருத்தச் சட்டம் 25வது திருத்தச் சட்டம். அடுத்து 26வது திருத்தச் சட்டம் 1971 சுதேச அரசுகளின் முன்னாள் ஆட்சியாளர்களின் தனிச்சிறப்புகள் மற்றும் சலுகைகள் அகற்றப்பட்டன. ஓகேங்களா. அடுத்து 27வது திருத்தச் சட்டம் 1971 சில ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளின் நிர்வாகிகளுக்கு அவசர சட்டம் பிரசுரிப்பதற்காக அதிகாரம் அளித்தனர். ஓகேங்களா. அடுத்து 28வது திருத்தச் சட்டம் 1972 இந்திய குடிமைப்பணி அதிகாரிகளின் சிறப்பு சலுகைகள் அகற்றப்பட்டு அவர்களின் பணி நிலைமைகளை நிர்ணயிக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளித்தது. அடுத்து 29வது திருத்தச் சட்டம் 1972 9வது அட்டவணையில் நில சீர்திருத்தங்கள் பற்றிய 2 கேரள சட்டங்களை சேர்த்தது. அடுத்து 30வது திருத்தச் சட்டம் 1972 20,000 தொகையை உள்ளடக்கிய சிவில் வழக்குகளில் உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு செய்ய அனுமதித்திருந்த விதிமுறைகளை நீக்கி அதற்கு பதிலாக சட்டம் தொடர்பான கேள்வி எழுப்பும்போது மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படலாம். 31வது திருத்தச் சட்டம் 1973 மக்களவையில் எண்ணிக்கையை 525 545ஆக அதிகரித்தது. 32வது திருத்தச் சட்டம் 1973 ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கானா பகுதி மக்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன 32வது திருத்தச் சட்டம். அடுத்து 33வது திருத்தச் சட்டம் 1974 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவி விலகலை சபாநாயகர் அல்லது தலைவர் மட்டுமே ஏற்க முடியும், அதுவும் அவர்களின் திருப்தி அடைந்தால் மட்டுமே அப்படிங்கிறது 33வது திருத்தச் சட்டம். 34வது திருத்தச் சட்டம் 1974 9வது அட்டவணையில் பல்வேறு மாநிலங்களில் 20க்கும் மேற்பட்ட நிலப்பகுதி மற்றும் நிலச்சீர்திருத்த நடவடிக்கை சட்டங்கள் சேர்க்கப்பட்டது. அடுத்து 35வது திருத்தச் சட்டம் 1974 சிக்கிமின் பாதுகாப்பற்ற நிலையை நிறுத்தி
அது இந்திய ஒன்றியத்தின் ஒரு இணை மாநிலத்தின் நிலையை வழங்கியது. இந்திய ஒன்றியத்துடன் சிக்கிம் சங்கத்தின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைக்குள் 10வது அட்டவணையை சேர்க்கப்பட்டது. அடுத்து 36வது திருத்தச் சட்டம் எப்போ? 1975 சிக்கிமை இந்திய ஒன்றியத்தின் முழு மாநிலமாக மாற்றி 10வது அட்டவணையை தவிர்த்தது. எப்போ? 1975 36வது திருத்தச் சட்டம். அடுத்து 37வது திருத்தச் சட்டம் எப்போ? 1975 அருணாச்சல பிரதேச ஒன்றிய ஆளுகையில் இருந்த சட்டசபை மற்றும் அமைச்சர்கள் குழுவை வழங்கியது. அடுத்து 38வது திருத்தச் சட்டம் எப்போ? 1975 ஒரே நேரத்தில் வெவ்வேறு அடிப்படையில் தேசிய அவசரகால பிரகடனப்படுத்த குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் தரப்பட்டது. அடுத்து 39வது திருத்தச் சட்டம் எப்போ? 1975 குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் சபாநாயகர் ஆகியோருடன் நீதித்துறையின் எல்லைக்கு அப்பால் உள்ள கருத்து வேறுபாடுகள் இடம்பெற்றிருந்தன. அத்தகைய அதிகாரத்தை அவர்கள் முடிவு செய்ய நாடாளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்படும். 40வது திருத்தச் சட்டம் 1976 அவ்வப்போது நீர்ப்பகுதி, கண்டத்திட்டு, சிறப்பு பொருளாதார மண்டலம், அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் சொல்லுவாங்க, ஆகியவற்றை வரையறுக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளித்தது. இப்போ 40வது திருத்தச் சட்டம் 1976. 41வது திருத்தச் சட்டம் எப்போ? 1976 தான். மாநில பொது ஆணைக்குழு மற்றும் இணை பொதுப்பணி ஆணைக்குழுவின் ஓய்வு வயதை 60லிருந்து 62ஆக உயர்த்தியது. அடுத்து 42வது திருத்தச் சட்டம் எப்போ? 1976. இது ஒரு சிறு அரசமைப்பு என்றழைக்கப்பட்டது. ஸ்வரன் சிங் குழுவின் பரிந்துரையின் பேரில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டன. இதன் முன்னுரிமையில் 3 புதிய சொற்களை சேர்த்துள்ளது. மதசார்பற்ற ஒருமைப்பாடு, சமதர்மம் அப்படிங்கிற 3 வார்த்தையை சேர்த்தாங்க. குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகளை சேர்த்தது. பகுதி 4A, அது 1976 42வது சட்டத்தின்படி தான் அமைச்சரவையின் ஆலோசனை முடிவுகள் மூலம் குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தவும் வழிவகை செய்தது. 3 புதிய உறுப்புகள் 32A சமநீதி மற்றும் இலவச சட்ட நீதி, 43A தொழிற்சாலைகளின் நிர்வாகத்தில் தொழிலாளர்களின் பங்கேற்பு ஆகியவை சேர்க்கப்பட்டன. மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு மற்றும் காடுகள், வனவிலங்குகளின் பாதுகாப்பு, நீதிமன்றங்களின் நீதி, அரசமைப்பு மற்றும் அமைப்பின் நடவடிக்கைகள் மற்றும் நிர்வாகம் ஆகியவை குறித்த உறுப்புகள் சேர்க்கப்பட்டன. நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை நிலவினால் அப்பகுதியில் ஆயுத படையை அனுப்பி சட்டம் மற்றும் ஒழுங்கினை நிலைநாட்டும் அதிகாரம் அளிக்கிறதப்ப 1976. அடுத்து 43வது திருத்தச் சட்டம் எப்போ? 1977 உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் நீதித்துறையின் மறு ஆய்வு மற்றும் நீதி பேராணை ஆகியவற்றின் மூலம் அதிகாரத்தை மீட்டெடுக்கின்றன. ஓகேங்களா? அடுத்து 44வது திருத்தச் சட்டம் 1978 ஒரு குடியரசுத் தலைவருக்கு மறுசீராய்விற்கு அமைச்சரவையின் ஆலோசனைகளை திருப்பி அனுப்பி வைக்க அதிகாரம் அளிக்கிறது. எனினும் மறுசீராய்வு ஆலோசனை குடியரசுத் தலைவர் கட்டுப்பட்டவர் ஆவார். தேசிய அவசரத்தை பொறுத்தவரை ஆயுத கிளர்ச்சி என்ற சொற்களுக்கு பதிலாக உள்நாட்டு அமைதி குலைவு என்று சொற்கள் கொண்டு வரப்பட்டன. எழுத்து வடிவிலான அமைச்சரவையின் முடிவு அன்றி நெருக்கடி நிலையை குடியரசுத் தலைவர் பிறப்பிக்கக்கூடாது. அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டு அதனை சட்டப்பூர்வ உரிமையாக மாற்றியது. அடுத்து 45வது திருத்தச் சட்டம் எப்போ? 1980 இது மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பட்டியல் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர், ஆங்கிலோ இந்தியர் ஆகியோருக்கான இடஒதுக்கீட்டை மேலும் 10 ஆண்டுகளுக்கு நீடித்தது. பஞ்சாபில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஓராண்டிற்கு மேல் நீடிக்க வழிவகை செய்தது. இது போன்ற நீடிப்புக்கு எந்த ஒரு சிறப்பு நிபந்தனையும் அடுத்து 46வது திருத்தச் சட்டம் 1983 மாநிலங்களுக்கிடையேயான விற்பனை வரி. 47வது திருத்தச் சட்டம் 1983 மாநிலங்களுக்கிடையேயான 47 1984 அஸ்ஸாம், பீகார், ஹரியானா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களுக்கு நிலம் சீர்திருத்தங்கள் இயற்றப்பட்டன. 48வது திருத்தச் சட்டம் எப்போ? 1984 தான். பஞ்சாபில் நெருக்கடி நிலை இரண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டது. 49வது திருத்தச் சட்டம் 1984 திரிபுரா மாநிலத்தில் உள்ள தன்னாட்சி மாவட்ட சபைக்கு ஒரு அரசமைப்பு வழங்கியது. 50வது திருத்தச் சட்டம் எப்போ? 1984 ஆயுதப்படை அல்லது உளவுத்துறை அமைப்புகளுக்காக அமைக்கப்பட்ட புலனாய்வு அமைப்புகள் மற்றும் தொலைத்தொடர்பு அமைப்புகள் ஆகியவற்றில் பணியாற்றும் நபர்களின் அடிப்படை உரிமையை கட்டுப்படுத்த நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளித்தல். 51வது திருத்தச் சட்டம் எப்போ? 1984 தான்.
மேகாலயா, அருணாச்சல் பிரதேசம், நாகாலாந்து மற்றும் மிசோரம் ஆகிய மாநிலங்களில் உள்ள பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டை மக்களவையிலும் அதேபோல மேகாலயா மற்றும் நாகாலாந்தைச் சேர்ந்தவர்களுக்கு சட்டமன்ற கூட்டத்திலும் இடஒதுக்கீடு தரப்பட்டது. 52வது திருத்தச் சட்டம் 1985. இந்த திருத்தச் சட்டமானது நன்கு அறியப்பட்ட கட்சி தாவல் தடை சட்டம் ஆகும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவல் காரணமாக பதவி இழப்பார்கள். இது தொடர்பாக புதிய விவரங்களை 10வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது. 53வது திருத்தச் சட்டம் 1986. மிசோரம் சம்பந்தமாக சிறப்பு ஏற்பாடுகள் செய்து குறைந்தபட்சம் 40 உறுப்பினர்கள் கொண்ட சட்டசபையை உறுதிப்படுத்தப்பட்டது. 54வது திருத்தச் சட்டம் 1986. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் சம்பளத்தை உயர்த்தி அதனை சாதாரண சட்டத்தின் மூலம் நாடாளுமன்றமே எதிர்காலத்தில் மாற்றிக்கொள்ள உதவியது. 55வது சட்ட திருத்தம் 1986 தான். அருணாச்சல் பிரதேசத்தை பொறுத்தவரையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு குறைந்தபட்சம் 30 உறுப்பினர்கள் கொண்ட அதன் சட்டசபை உறுதிப்படுத்தப்பட்டது. 56வது திருத்தச் சட்டம் 1987. குறைந்தது 30 உறுப்பினர்களை கொண்டு கோவா சட்டமன்றத்தின் வலிமையை நிர்ணயம் செய்தது. 57வது திருத்தச் சட்டம் 1987. அருணாச்சல் பிரதேசம், மேகாலயா, மிசோரம் மற்றும் நாகாலாந்து ஆகிய மாநிலங்களின் சட்டமன்ற கூட்டங்களில் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு செய்யப்பட்டது. 58வது திருத்தச் சட்டம் 1987. அரசமைப்பு அதிகாரப்பூர்வ உரைக்கு இந்தி மொழியில் வழங்கப்பட்டதோடு அரசமைப்பின் இந்தி பதிப்பிற்கு அதே சட்டப்பூர்வமான புனித தன்மையை வழங்கியது. 59வது திருத்தச் சட்டம் 1988. பஞ்சாபில் ஏற்படும் உள்நாட்டு பிரச்சனைகளில் அடிப்படையில் தேசிய அவசரநிலை பிரகடனம் செய்யப்பட்டது. 60வது திருத்தச் சட்டம் 1988. தொழில், வர்த்தகம், அமைப்புகள் மற்றும் வேலைகள் மீதான வருடாந்திர வரிகளின் உச்சவரம்பை ரூபாய் 230 ரூபாய் 2500 உயர்த்தப்பட்டது. 61வது திருத்தச் சட்டம் 1989. மக்களவை மற்றும் மாநில சட்டசபை தேர்தலுக்கு வாக்களிக்கும் வயது வரம்பை 21 வயதிலிருந்து 18 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. அடுத்து 62வது திருத்தச் சட்டம் 1989. பட்டியலினத்தோர் மற்றும் பழங்குடியினர் இடஒதுக்கீடு மற்றும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு பிரத்யேக பிரதிநிதித்துவம் மேலும் 10 ஆண்டுகள் கூடுதலாக, அதாவது 2000 வரை மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற கூட்டங்களை விரிவுபடுத்தியது. 63வது திருத்தச் சட்டம் 1989. 1988ஆம் ஆண்டில் 59வது திருத்தச் சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட மாற்றங்களை பஞ்சாப் தொடர்பானதை நீக்கியது. வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் பஞ்சாபை அவசரகால விதிகளுக்கு உட்பட்ட பிற மாநிலங்களுக்கு ஒப்பிட்டது. 64வது திருத்தச் சட்டம் 1990. பஞ்சாபில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மொத்தம் 3 ஆண்டு 6 மாதம் வரை நீடிப்பு செய்ய வழிவகுத்தது. 65வது திருத்தச் சட்டம் 1990. பட்டியலினத்தோர் மற்றும் பழங்குடியினருக்கான சிறப்பு அலுவலருக்கு பதிலாக பல உறுப்பினர்கள் கொண்ட தேசிய ஆணையத்தை விரிவாக்கத்திற்காக வழங்கப்பட்டது. 66வது திருத்தச் சட்டம் 1990. மேலும் பல்வேறு மாநிலங்களுக்கான 55 நில சீர்திருத்த சட்டங்களை 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. 66வது சட்ட திருத்தம் 1990. 67வது திருத்தச் சட்டம் 1990. பஞ்சாபில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மொத்தமாக 4 ஆண்டுகள் வரை நீடிப்பு செய்ய வழிவகுத்தது. 68வது திருத்தச் சட்டம் 1991. பஞ்சாபில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மொத்தம் 5 ஆண்டுகள் காலம் வரை நீடிப்பு செய்ய வழிவகுத்தது. 69வது திருத்தச் சட்டம் 1991. தில்லியை தேசிய தலைநகர பகுதியாக வடிவமைப்பதன் மூலம் தில்லி ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிக்கு சிறப்பிடம் வழங்கப்பட்டது. 70வது திருத்தச் சட்டம் 1992. டில்லி தேசிய தலைநகர பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் புதுச்சேரி ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி ஆகியவற்றின் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேர்வாளர் குழுவில் சேர்க்க வேண்டும். 71வது திருத்தச் சட்டம் 1992. 8வது அட்டவணையில் கொங்கணி, மணிப்பூரி மற்றும் நேபாளி மொழிகள் சேர்க்கப்பட்டன. இதில் திட்டமிடப்பட்ட மொழிகளின் மொத்தம் எண்ணிக்கை 18ஆக அதிகரித்துள்ளது. 72வது திருத்தச் சட்டம் 1992. திரிபுராவின் சட்டமன்றத்தில் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. 71வது திருத்தச் சட்டம் 1992. பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் அரசமைப்பு தகுதியும் மற்றும் பாதுகாப்பும் அங்கீகரிக்கப்பட்டது.
இதற்காக பஞ்சாயத்துகள் என்ற தலைப்பில் ஒரு புதிய 9ஐ சேர்த்துள்ளது மற்றும் 29 பொருண்மைகளை உள்ளடக்கிய ஒரு புதிய 11ஆம் அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. 74வது திருத்தச் சட்டம் 1992 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசமைப்பு தகுதி மற்றும் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இந்த நோக்கத்திற்காக நகராட்சிகள் என்ற தலைப்பில் ஒரு புதிய திருத்தம் 9ஐ இணைத்து நகராட்சியில் 18 பொருண்மைகளை 12வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. 75வது திருத்தச் சட்டம் 1994 குத்தகைதாரர் உரிமையாளர் உரிமைகள் போன்ற மீதான கட்டுப்பாடுகள் மற்றும் ஒழுங்குபடுத்தல் உள்ளிட்டவைகளுக்கு தீர்வுகள் வாடகை தீர்ப்பாயங்கள் ஏற்படுத்தப்பட்டன. 76வது திருத்தச் சட்டம் 1994 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஒதுக்கீட்டுச் சட்டத்தை கல்வி நிறுவனங்களில் 69% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது மற்றும் மாநில பணிகளின் பதவிகள் வழங்கப்பட்டது. நீதிபதி மறுபரிசீலனையிலிருந்து பாதுகாப்பு 9வது அட்டவணையிலிருந்து இது சேர்க்கப்பட்டது. 1992இல் உச்சநீதிமன்றம் மொத்த ஒதுக்கீடு 50%க்கு மேல் இருக்கக்கூடாது என்று தீர்ப்பளித்தது. 77வது திருத்தச் சட்டம் 1995 பட்டியலினத்தோர் மற்றும் பழங்குடியினருக்கு அரசாங்க வேலையில் பதவிகளில் இடஒதுக்கீடு 77 1995. 78வது திருத்தச் சட்டம் 1995 9வது அட்டவணையில் பல்வேறு மாநிலங்களில் 27 சீர்திருத்தங்கள் அடங்கிய சட்டங்கள் உள்ளன. இத்துடன் இந்த அட்டவணையின் மொத்த எண்ணிக்கையானது 282ஆக அதிகரித்தது. ஆனால் கடைசியாக 284ஆக கணக்கிடப்பட்டது. 79வது திருத்தச் சட்டம் 1999 பட்டியலினத்தோர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு மற்றும் மக்களவையில் ஆங்கிலோ இந்தியருக்கான பிரத்யேக பிரதிநிதித்துவம் 10 ஆண்டுகளுக்கு மேலும் அதாவது 2010 வரை விரிவாக்குதல். 80வது திருத்தச் சட்டம் 2000 மத்திய அரசுக்கும் மாநிலத்திற்கும் இடையில் வருவாய்க்கு அதிகார பகிர்வுக்கான மாற்று திட்டம் வழங்கப்பட்டது. 81வது திருத்தச் சட்டம் 2000 தனித்தனி வகுப்புகளுக்கு ஒரு வருடத்தின் நிரப்பப்படாத ஒதுக்கப்பட்ட காலியிட பணிகளை அடுத்த ஆண்டு அல்லது ஆண்டுகளில் நிரப்பப்பட பரிசீலிக்க மாநிலத்திற்கு அதிகாரமளித்தல். 82வது திருத்தச் சட்டம் 2000 எந்தவொரு தேர்விலும் தகுதி மதிப்பெண்களின் தளர்த்தல் அல்லது மதிப்பீட்டு தரங்களை குறைத்தல். ஒன்றிய மற்றும் மாநிலங்களின் பொதுப்பணிகளுக்கு ஊக்கமளிக்கும் விஷயங்களில் இடஒதுக்கீட்டுக்கான பட்டியலினத்தோர் மற்றும் பழங்குடியினருக்கான ஆதரவாக எந்த ஒரு ஏற்பாட்டையும் செய்வதற்கு வழிவகுக்கப்பட்டது. 83வது திருத்தச் சட்டம் 2000 அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பட்டியலினத்தோருக்கு பஞ்சாயத்துகளில் இடஒதுக்கீடு இல்லை, அதாவது அருணாச்சல பிரதேசம். 84வது திருத்தச் சட்டம் 2001 மக்கள் தொகை குறைப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் அதே குறிக்கோள்களோடு மற்றொரு 25 ஆண்டுகளுக்கு அதாவது 2026 வரை மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் இடங்களை சீர்படுத்துவதற்கான தடை நீடிக்கப்பட்டது. 85வது திருத்தச் சட்டம் 2001 1995ஆம் ஆண்டு முதல் அரசு ஊழியர்களாக இருக்கும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டின் கீழ் அளிக்கப்படும் பதவி உயர்வு. 86வது திருத்தச் சட்டம் 2002 ஆரம்ப கல்வியை ஒரு அடிப்படை உரிமையாக்கியது. இதில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள உறுப்பு 21A படி மாநிலமானது 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிப்பதை உறுதிப்படுத்தியது. உறுப்பு 51A கீழில் அடிப்படை கடமைகளை சேர்த்துள்ளது. அவை யாதெனில் இந்திய குடிமகன்களாகிய ஒவ்வொரு பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் தங்களது 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் வாய்ப்பினை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். 86வது திருத்தச் சட்டம் 2002 ரொம்ப முக்கியமானது. அடுத்து 87வது திருத்தச் சட்டம் 2003 மாநிலங்களில் உள்ள தொகுதிகளை 2001ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சரிபார்ப்பதற்கும் பகுப்பாய்வு செய்வதற்கும் ஏற்படுத்தப்பட்டதாகும். முன்னர் 84வது திருத்தச் சட்டத்தின் மூலம் 1991ஆம் ஆண்டில் பெறப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அல்ல. ஓகேங்களா. 88வது திருத்தச் சட்டம் 2003 உறுப்பு 268A சேவைகளுக்கு சேவை வரி விதிக்கிறது. இருப்பினும் இதன் வருமானம் சேகரிக்கப்பட்டு மத்திய மற்றும் மாநிலங்கள் ஆகியவற்றால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. 89வது திருத்தச் சட்டம் 2003 தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் 2ஆக பிரிக்கப்பட்டது. அவைகள் தாழ்த்தப்பட்டோருக்கான ஆணையம் 338 மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் 338A. இந்த ஆணையத்திற்கான ஒரு தலைவர், துணைத் தலைவர் மற்றும் 3 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அதாவது ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், அடுத்து மொத்தம் 3 உறுப்பினர்கள், மொத்தம் டோட்டலாக 5 பேர் இருப்பாங்க. அதாவது 89வது திருத்தச் சட்டம் 2003. 90வது திருத்தச் சட்டம் 2003 போடோலாந்து ஆளுகையுட்பட்ட மாவட்டங்களிலிருந்து உறுப்பு 332 கிளாஸ்
(6) அதாவது அஸ்ஸாம் மன்றத்தில் உள்ள பழங்குடியினர் மற்றும் பழங்குடியினர் அல்லாத பிரதிநிதித்துவம் பராமரிப்பதற்கு வழங்கப்பட்டது. 91வது திருத்தச் சட்டம் 2003. அமைச்சர்கள் அமைச்சரவையில் மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை பிரதமர் உட்பட மக்களவையில் மொத்த வலிமையான 15% விட அதிகமாக இருக்கக்கூடாது. 75(1)(a) ஒரு மாநிலத்தின் அமைச்சரவையில் அமைச்சர்களின் மொத்த எண்ணிக்கை அமைச்சர் உட்பட மாநிலத்தின் சட்டமன்ற மொத்த வலிமையின் 15%க்கும் அதிகமாக இருக்கக்கூடாது. எனினும் ஒரு மாநிலத்தின் அமைச்சர்களின் எண்ணிக்கை முதலமைச்சர் உட்பட 12க்கு குறைவாக இருக்கக்கூடாது. அதாவது 12க்கு குறைவாக இருக்கக்கூடாது, 15%க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. 12 அதாவது முதலமைச்சர் எதை சொல்ல 164(1)(a). ஓகேங்களா. 92வது திருத்தச் சட்டம் 2003. 8வது அட்டவணையில் 4 மொழிகள் சேர்க்கப்பட்டன. அவைகள் போடோ, டோக்ரி, மைத்திலி, சந்தாலி. இதன் மூலம் அரசமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22ஆக உயர்ந்துள்ளது. 93வது திருத்தச் சட்டம் 2005. தனியார் கல்வி நிறுவனங்கள் உட்பட கல்வி நிறுவனங்கள் சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர் அல்லது பட்டியலினத்தவர் அல்லது பழங்குடியினர் சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய அதிகாரம் அளித்துள்ளது. இனாம்தார் வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை 2005 ரத்து செய்ததற்கு இந்த திருத்தச் சட்டம் இயற்றப்பட்டது. அதில் சிறுபான்மையர் மற்றும் சிறுபான்மையர் அல்லாத உதவி பெறாத தனியார் கல்லூரிகள், தொழிற்சார் கல்லூரிகள் போன்றவற்றிற்கு இது பொருந்தாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதாவது 93வது திருத்தச் சட்டம் 2005. 94வது திருத்தச் சட்டம் எப்போ 2006. பழங்குடி நலத்துறை அமைச்சர் வேண்டுகோளுக்கிணங்க பீகாரை விடுவித்து அதனை ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கராக விரிவுபடுத்தியது. இது இப்பொழுது புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மாநிலங்களான மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா ஆகியவற்றுக்கு பொருந்தும். அடுத்து 95வது திருத்தச் சட்டம் 2009. பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு விரிவுபடுத்தப்பட்டது மற்றும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு மக்களவையில் பிரத்யேக பிரதிநிதித்துவம் அளிப்பது மற்றும் மாநில சட்டமன்ற கூட்டங்களை மேலும் 10 ஆண்டுகள் வரை விரிவுபடுத்தியது. அதாவது 2020. உறுப்பு எப்போ 334. 96வது திருத்தச் சட்டம் 2011. ஒடியாவை ஒரியா என மாற்றி ஒரியா மொழியை 8வது அட்டவணையில் ஒடியா என்று உச்சரிக்கப்பட்டது. 97வது திருத்தச் சட்டம் 2011. ஒரு அரசமைப்பு அந்தஸ்து மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றது. உறுப்பு 19 கீழ் கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குவதற்காக ஒரு அடிப்படை உரிமையை அளிக்கிறது. இது உறுப்பு 43B வாயிலாக கூட்டுறவு சங்கங்களின் மேம்பாட்டிற்காக புதிய மாநில கொள்கையின் வழிகாட்டு கோட்பாடுகளை சேர்த்துள்ளது. இது கூட்டுறவு சங்கங்கள் உறுப்பு 243(ZH2) 243(ZT) என்ற தலைப்பின் அரசமைப்பின் புதிய தொகுதி 9B சேர்த்துள்ளது. 98வது திருத்தச் சட்டம் 2013. ஹைதராபாத், கர்நாடகா மண்டலங்களை மேம்படுத்துவதற்கு கர்நாடக ஆளுநருக்கு தரப்படும் அதிகாரம்தான். 99வது திருத்தச் சட்டம் எப்போ 2014. இது தேசிய நீதி ஆணையத்தை நிறுவுவதற்காக வழங்கப்பட்டது. 100வது திருத்தச் சட்டம் எப்போ 2014. இது திருத்தச் சட்டமானது இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் இடையில் நில எல்லை ஒப்பந்தம் ஆகும். 101வது திருத்தச் சட்டம் 2016. பொருட்கள் மற்றும் சேவை வரி. 102வது திருத்தச் சட்டம் 2018. பின்தங்கிய வகுப்பினர்களின் தேசிய ஆணையத்திற்கு அரசமைப்பு தகுதி. அடுத்து 103வது திருத்தச் சட்டம் 2019. பொது வகுப்பினருக்கு பொருளாதார ரீதியில் பலவீனமான பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மை சேனல், ஃபாலோ மை சேனல். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தங்கள். இந்த திருத்தங்களை வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் குரூப் 1ல் 40 கொஸ்டின் கேட்குறாங்க. பாலிட்டியில் 40லேருந்து மேக்ஸிமம் ஒரு 3 or 4 கொஷின்ஸ் இதுலேருந்தே இந்த டேபிள்லேருந்தே கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் திரும்ப ரிவைஸ் பாடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.